அமர்த்துவது. இந்த யாகத்துடைய சிறப்பு வந்து பிடிபிசனில் பகுதி 1 சொன்னோம், பகுதி 2வது சொல்கிறோம். இந்த யாகத்துடைய சிறப்பு வந்து ஒரு யாக குண்டனம் 4 சதுரமாக நம்ம அதை ஜோடிச்ச பிறகு ஆதி காலத்து குறிப்பிட்டு இதை வேதகணங்கள் தான். வேதகணங்கள் வேதம் 4 மெய்ப்பொருள்னு சொல்லப்பட்ட அந்த பூதகணங்கள் வந்து இந்த யாகத்துடைய சிறப்பு 4 திசையில் இருக்கும். சிவபெருமான் அதன் மையத்தில் இருப்பார். அந்த மையத்தில் இருக்கும்போது இதை யார் போற்றப்படுகிறது? இந்த மந்திரம் எதற்காக? இந்த மந்திரத்துடைய சிறப்புன்னா தெய்வத்துடைய சிறப்புகள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு அக்னியை பற்ற வச்சு நம்ம அன்னம் உண்ணுவதற்கு பற்ற வைக்கிறோம். முதல்ல சிறிதாக எரியும், அது கட்டை போட எரியும், அதுக்கடுத்து அந்த அரிசி போடும்போது கொதிக்கும், அது சோறாகும். அப்புறம் அந்த பசியினுடைய தன்மையை நம்ம ஆத்துறது மாதிரி இந்த யாகத்துடைய சிறப்பு பெற்றால் தெய்வத்துடைய கலைகள், அதற்கு ஒரு மந்திர சக்தி, அதற்கு உபேசரம், அதுக்கு ஒரு ஆகாரம், இப்படி கொடுக்கறது தான் இந்த யாகத்தை ஆதி காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது கடைசியில சில பேர் அதை கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய பலாபலம் அவங்க அனுபவிச்சுக்கணும். ஆனால் ஆதி காலத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்னி சரத்துடைய சிறப்புன்னா அதற்கு வந்து கங்கா, அது வாயு, அக்னி, இது 3 இதில் தான் அதில் கலந்துருக்கு. அதில் வந்து நெய், நல்ல சுத்தமான நெய் சரம் இல்லாதவங்களுக்கு என்ன சரம் ஏதோ ஒன்று ஊற்றி அந்த அக்னி சரத்தை விடுவாங்க. ஆனால் இந்த மிளகா போடுறது, பழத்தை தூக்கி போடுறது, வேட்டியை தூக்கி போடுறது, கட்டையை தூக்கி போடுறது, ஏதோ போடுறேன். அதை நான் சொல்றதுக்கு விரும்பல. அதான் அவங்க பிரியும். அதை இப்படி போயாமல் போகிறீங்கன்னு நான் கேட்கறதும் இல்லை. இது அந்த காலத்தை பற்றி தான் நான் சொன்னேன், இப்போ போடுறத பற்றி நான் சொல்லலை. ஏதோ போட்டு அது உன்னுடைய பிரியும். ஆதி காலத்துடைய முறை தான் ஆதிசக்தி சொல்கிறான், நான் சொல்கிறேன். அவன் என்ன சொல்கிறான்? யாகதேவனே 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 அக்னி ரூபனே அக்னி ரூபனே யாகதேவனே 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 வாயு தேவனே வாயு தேவனே யாகதேவனே 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 கங்கா தேவனே கங்கா தேவனே மூவரும் இயங்கி வரும் என் சிவனே என் உடைய சிவனே மூவரும் இயங்கி வரும் என்னுடைய சிவனே சிவனே இதை போற்றி மகிழ்ந்தவர்க்கு மங்கள தேவனே அருள்வாய் இதை போற்றி மகிழ்ந்தவர்க்கு மங்கள தேவனே அருள்வாய் மங்கள தேவனே அருள்வாய். இந்த அக்னி சரத்தில் வந்து அக்னி சேவன் எரியும் போது வாயு தேவன் அதில் கலப்பான். இந்த வாயு தேவன் அதில் கலக்கும் போது கங்காதேவன் கலப்பான். இந்த கங்காதேவன் அதில் கலக்கும் போது சிவபெருமான் அதில் ஆனந்தமாக உட்காந்துருப்பான். அதுதான் அந்த சிவபெருமான் அதில் வரும்போது சிவம் என்பது ஒரு மங்களம். அதை நாவுகரர் சொல்வார். சிவா சிவா என்று உள்ள போகிறோம், போயிட்டு இருக்கோம். ஒரு அந்தனரே சிவபெருமானுக்கு அப்பா நாளை காலையில் நல்லா அலங்காரமாக பூஜை பண்ணி எல்லாம் செய்ய எவ்வளோ ஆகும்பா? ஒரு 10,000 பொற்காசு ஆகும் சுவாமி. 10,000 பொற்காசா? சரி, நாளைக்கு வந்து அவன் கணக்கு புள்ளிட்ட வாங்கிக்கோ. சரி. அங்கே ஒரு அந்தனர் ஏழை, ஒரு வேலைக்கு சாப்பாடு இல்லை. அவர் இது கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்னடா இது, நாளைக்கு அந்த 10,000 பொற்காசு கொடுத்து இதை பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சோக்கமாக இருக்கார். நாள் பார்த்தார். ஆனால் இவர் உள்ளே போக முடியாது, இவர் வேலையாச்சே. ரொம்ப அற்புதமாக நடக்குது. அப்போது திருநாகரசு வந்திருக்காரு. வந்து இவரை பார்த்தார். இவர் நெற்றியில் நீருன்னு, ஐயா ஒரு சிவனடியார் உட்காந்துருக்கு. ஐயா என்னப்பா முகையாக வாடி உட்காந்துருக்கேன். ஐயா ஏன்டா பொற்காசு இல்லை. அதுவும் அந்த அந்தனர் இருக்கார் பார்த்தீங்களா, 10,000 பொற்காசு கொடுத்து சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காரு. என்கிட்ட பொற்காசு இல்லைப்பா, நான் எப்படி அதை பார்க்க முடியுமா? அது சொல்கிறார். என்ன கூப்பிட்டேன்? சிவா சிவான்னு கூப்பிட்றேன். சிவான்னு கூப்பிடாதப்பா, சிவம் என்று சொல்லு, சிவம் என்று சொல்லு, சிவம் என்று சொல்லு.
அங்கே செய்யப்பட்ட அத்தனையும் அபிஷேகம் ஆராதனையும் உன் அருகிலே வந்து சொன்னார். இவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணாரு, சொல்றாரு. ஆனா இவருக்கு வந்து திருநாவுக்கரசன் தெரியாது. இப்படி சொல்றாரு ஒரு அடியார்னு, சிவம் 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 என்றார். அங்கே நடக்கப்பட்ட அத்தனை காட்சி இவர் கண்களுக்கு தோன்றப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உடையதுதான் சிவம் என்ற ஒரு மந்திரத்தை. இந்த யாகத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த யாகம் எப்படி அந்த காலத்தில் நடந்தது என்று இந்த பிடிபி சேனலிலே ஒரு பெருமையாக சொல்லுகிறோம். அவரவர்கள் இஷ்டம் இந்த காலத்தில் எதையோ நடத்துகிறார்கள். நான் அதற்கு குறுக்க இடையில்லை, அதை நான் தவறாக சொல்லவில்லை. அவர் விருப்பம். இப்போ பொருளாதாரத்தில் போவதால் நாம் தடவு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் பொருளாதாரம் இல்லை, மனசரம். ஒரு யாகசரம், ஒரு அந்தனர் அது கலந்து நான் பெருமைப்படுகிறேன். எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. பகவானுக்கு நான் யாகத்தினுடைய சிறப்பை அந்த நெய்யை வாத்தி நான் ஏற்றுவது எனக்கு பெரிய பெருமை என்றார். இந்த காலத்தினுடைய சிறப்பு பொருளாதாரம். அதனால் நான் சொல்ல விரும்பவில்லை. இதனுடைய சிறப்பு என்ன என்ற ஆதி காலத்துடைய சிறப்பும் இந்த காலத்துடைய சிறப்பும், இந்த யாகத்துடைய சிறப்பில் யார் யார் கலந்திருக்கிறார் என்றால், கங்காதேவன், அக்னி தேவன், வாயு தேவன், சிவம் சிவம் என்ற ஒரு மங்கள தேவன் இந்த இந்த யாகத்திலே 4 பேரும் கடந்திருக்கின்றார்கள். 4 திசையும் பாருங்கள். இதை பிடிவு செல்ல யாகேஸ்வர ஈஸ்வரன், பிரம்மசிவம், விஷ்ணு சிவம், சிவ யாகேஸ்வரன், லிங்கேஸ்வரன் சில பேரும் இருக்காங்க. இதை பிடிபி சேனல் இதை கண்டு மகிழ்ந்து ஊட்டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.